திருச்சியில ஃபுல் டிராபிக் பிளாக்கு. திருச்சியே இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். 8 கிலோமீட்டர் தான் சரௌண்டிங், பட் அதுலயே 6 கிலோமீட்டர் அளவுக்கு டிராபிக். இந்த விஷயத்தை வச்சு மற்ற இடங்கள்ல அவங்க வந்து பரப்புரை பண்றதுக்கு ஏதாவது தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, தடங்கள் வர்றதை தாண்டி கண்டிப்பா வந்து கட்டுப்பாடுகள் கண்டிப்பா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்ப போக்குவரத்து நெரிசல், அப்புறமா வந்து தடங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் வழிவிடாம ஆகுது. இப்ப இங்க பிளாக் ஆனா எங்க வேணாலும் அடிக்கும். இப்ப நீங்க டி நகர்ல ஒரு பிளாக் ஆகுது அப்படின்னா ஒரு போக்குவரத்து தானே போறவர்கள் அதுக்கான எதிரொலி இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து என்ன ஏன்னா டி நகர்ல ஜாம் ஆகி போச்சுன்னு. அதனால கண்டிப்பா வர கூட்டங்கள்ல இவ்வளவுதான் நீங்க இந்த இடத்துல தான் பேசணும், இல்லைன்னா இடத்த மாத்தி கொடுப்பாங்க. இல்லது இந்த பரப்புரையில இந்த நேரத்தில் நீங்க இவ்வளவுதான் பேசணுன்ற மாதிரியான கட்டுப்பாடு கண்டிப்பா வரும். ஏன்னா இது மக்களுக்கு பெரிய ஒரு இடையூறா இருக்கும். அது விஜய கூட புரிஞ்சுப்பாரு, அவங்க கட்சியினர் கூட புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எப்படின்னு. நம்ம கூட நினைச்சோம் திருச்சியிலிருந்து மட்டும் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இந்த பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டாங்கன்னு பொழுது இனி வரும் கூட்டங்கள் இனி வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்படிதான் இருக்கும். இன்னும் வெவ்வேறு மாவட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடு இருக்கும், கட்டுப்பாடு கொடுத்துதான் ஆகணும்.